ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா நிறைய நாள் ஆச்சு இந்த மாதிரி டைரக்டா பேசினது மாதிரி இல்லாம. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடும்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஹாய் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு டெய்லி உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு வீடியோ கால்ல ஒரு டெய்லி உங்ககிட்ட வந்து நாங்க வந்து மனசு விட்டு பேசுற மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி நானுமே ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா? சோ அதனால டெய்லி அன்னைக்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறதுன்றதே அங்க உள்ள நீங்க பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அதுக்கிடையில வீடியோ வந்து மேக் பண்ணி அதை அப்பப்போ எடுத்து வச்சு அதை ஃபுல்லா எடிட் பண்ணி டக்குன்னு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படிலாம் உங்களுக்கு வந்து நைட்ல மிட் நைட்ல எல்லாம் இன்டர்நெட் இல்லாம எப்படின்னா கொஞ்சம் லோவா இருக்கும், அப்படிலாம் அப்லோட் ஆகி ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அந்த பிளாக்ஸ் எல்லாமே நான் வந்து அங்க போயும் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன். சில டைம் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நைட்ல, அதுக்கப்புறம் மார்னிங் முதல் நாள் போடுறது மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அங்க உள்ள நெட்வொர்க் பிரச்சனைனால. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ நான் வந்து வீடியோஸ் வந்து நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றதை அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து நீங்க வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா ஒரு டைரக்டா இன்டராக்ட் பண்ணாத மாதிரியே எனக்குள்ளேயும் இருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நம்மளோட வில்லேஜ் விளாக் பார்த்துட்டு இன்னும் நாங்க வந்து மிஸ் பண்றோம் சிஸ்டர் அந்த விளாக்ஸ் எல்லாம் இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த விளாக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ ஆட் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து புதுசாகவும் வந்திருக்கீங்க. பழைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்னுமே நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ எப்படின்னா நார்மலான எனக்கு வந்து விளாக்ஸ் வந்து முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு போகவே போகாது. ஸோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 1000 பேருக்காவது நான் வந்து எனக்கு பிடிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட், நீங்க பிடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளவு தூரம். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டுட்டு இருந்தாலும் நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலியில ஒரு ஆளை கனெக்ட் பண்ணிருக்கனாலதான் இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனாலதான், ஏன்னா நான் இப்போ நீங்க வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் மட்டும் போட்டாதான் நான் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. நான் என்ன போட்டாலும் பாக்குறதுக்கான ஒரு அக்காவா தங்கச்சியா எல்லாருமே மாறி இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாவே நான் வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்டு அந்த வியூஸ் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். சோ நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றோம், ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதோ எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு, ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம வந்து. அப்பவுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கக்கா, எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லாம இருக்கு, என்னால பண்ண முடியலக்கா, நீங்க மோட்டிவேஷன் நல்லா கொடுப்பீங்க, நீங்க கொடுக்குற நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கேள்வி மட்டும் தான் போயிட்டே இருந்தது. நானும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ நம்ம டிலே பண்ண நீங்க உங்க எல்லாருக்குமே வந்து இன்னும் டிலே ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. நம்ம மைண்ட் இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தா இப்ப நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இதுதான்ட்டு ஓடிட்டே இருப்போம், ஒன்னும் தெரியாது. ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா அப்படியே மந்தன் வந்து ஆயிடுவோம். அதே நினைப்பு ஓடிட்டு இருப்போம். நல்லா பயங்கர ஒரு கூட்டமா இருந்துட்டு தனியா இருக்கின்றது ஒரு கஷ்டமான விஷயம் தானே. ஸோ அதனாலதாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி விளாக்ஸ் வந்து போடாம இருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த விளாக்ஸ் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டேன். நான் வந்து 29ஆம் தேதி இங்க வந்தாச்சு, 31 தானே தீபாவளி. ஸோ அப்பவே நான் 29 வந்துட்டேன். அதுக்கப்புறம் தீபாவளியும் மறுநாள், அதுக்கப்புறம் தீபாவளி, இது 2 நாளுமே விளாக்ஸ் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து போடுறேன் இல்லையா? ஸோ இடையில வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டாச்சு. பழைய விளாக்ஸையே கொஞ்சம் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து கரெக்டா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் போடாதது பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதெல்லாமே தான். ஸோ அதாங்க இப்படிதாங்க போயிட்டு இருந்துச்சு. இப்ப வேற குளிர் இங்க பாருங்களேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரம் வந்து குளிர் ஆயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் சொற்று போடாம தெரியறேன். வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா சொற்று போட்டுட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ தெரியலங்க, சொற்று போட்டா கொஞ்சம் ஒரு பிடிக்காது. குளிர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் தாங்கிப்பேன். இப்போ வேலை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குளிர் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் உட்கார போயிட கொஞ்சம் குளிர மாதிரி இருக்கும். அப்ப கம்பளியை கொத்திக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ இப்படிதான் இருக்கு. அதனாலே கொஞ்சம் வந்து லேசியாவே இருந்துச்சு. ஸோ எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க எப்பக்கா வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுவீங்க, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஊருக்கு போகும்போது எவ்வளோக்கா வெயிட் இருந்தீங்க? புதுசா வந்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து 58 சம்திங் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தேன் இல்லையா,
ஆமா 60 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதுக்கப்புறம் நான் வெயிட்டே செக் பண்ணல. வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது பார்த்துக்கலாம், ஃப்ரீயா வந்து இருப்போம் ஒரு வாரம். ஸோ குறைச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் சரிங்களா. உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை தடவை வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சிருக்கேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்டிருந்தீங்க, வெயிட் என்னக்கா நீங்க வந்து ஊருக்கு இப்போ 15 நாள் போயிட்டு நார்மலா தான் சாப்பிட்டுருந்தீங்க, வெயிட் வந்து ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருப்பேன். டான்ஸ் பண்றதா இருந்தாலும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலைகள் பண்றது இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு உழைப்பு வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேர்ன் ஆயிடும், நம்மளோட கலோரிஸ் நிறையவே பேர்ன் ஆயிடும் சரிங்களா. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ என்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து சாப்பிட்டேன், ஆனா அதிக அளவுக்கு என்னால சாப்பிடவே முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த டயட் இதுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சதை சாப்பிடுவோம், ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிட மாட்டோம். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து வெயிட் மெயின்டைன் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஏறாத மாதிரி ஏறல சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க, வெயிட் வந்து ஏர்லைன்னு சொல்றீங்களா, ஏறும். எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வயிறுல தாங்க கொஞ்சம் உப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு அது ஒரு விஷயம் தான் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மசில்ஸ் கொஞ்சம் உடம்பு வெயிட் வந்து போடுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதுக்காக 15 நாள்ல உடனே வந்து வெயிட்டும் வந்து போடுறது, நமக்கு நம்பர்ல கூட அந்த 2 kg வந்து ஏறுறது காமிச்சிருக்கும். ஆனா நமக்கு வந்து உடம்புல வந்து அந்த கொழுப்புகள் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரிதான். ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, அப்புறம் நீங்க வந்து போதும்க்கா உங்களோட வெயிட் வந்து கரெக்டா தான் இருக்குது, இதுக்கு மேல லாஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட், அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்றது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து சேலஞ்ச் வந்து பண்றேன். அப்படிங்கும்போது நான் வந்து நான்லாம் அன்ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிச்சிருவேங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் மூலமா நான் ஹெல்தியா சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதுக்காக என்கிட்ட வந்து வெயிட் லாஸை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு என்னோட வெயிட்டை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு குறைக்க வேண்டிய அளவுக்கு குறைச்சிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் என்னோடது இருக்கும். என்னோட வெயிட்ல வந்து மாற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா கண்டிப்பா நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுறேன் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் கேட்டது, ஏன்னா எல்லாருக்கும் கிளியரா சொல்லிடலாம்ல, என்ன உங்களோட வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு கேட்க கூடாது இல்லையா. ஸோ அதனாலதான் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து 2 kg வந்து ஒரு யதார்த்தமா தான் ஏறி இருக்கு. அது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து ஈஸியா வந்து ஒரு 3 நாள் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் வெயிட் தான் வந்து ஏறி இருக்கு சரிங்களா. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்னன்னா, எப்போ வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து வர்ற திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து வீடியோ வரும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். மைண்டை ஒருங்கிணைப்படுத்தி பண்ணணும்னுட்டு என்னால முடியும், நான் நினைச்சா முடியும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நீங்க தாக்கா மோட்டிவேஷன் இல்லை, நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன், நீங்க காமிக்கிற ஃபுட்ஸ் தரதாவே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரு சில ரெசிபிஸ் வந்து சம்டைம் வரும். ஆனா எல்லாருமே அப்படித்தானேங்க, எல்லாருமே டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து சாப்பிட மாட்டோம் சரிங்களா. நானும் 2 குழந்தைங்களை வச்சிருக்கேன். ஸோ அதனால அதையும் சொல்லிக்கிறேன். என்னால முடிகிற டைம்ல நான் வந்து ரெசிபிஸும் நியூவா போட தான் செய்வேன். ஆனா எல்லா நாளும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே ஓகேனா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கு, ஹைட் எவ்வளவு இருக்கீங்க, எவ்வளவு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சா வச்சுக்கலாமா, இல்ல பொங்கல் வெயிட் லாஸ் சேலஞ்சா வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை டேஸ் பண்ணலான்றதையும் நீங்க எல்லாமே சொல்லுங்க. அதை சஜஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. எல்லாருமே சேர்ந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம். எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆறீங்க வெயிட் லாஸ் பண்றதை பத்தி, கவலையே படாதீங்க. அப்புறம் என்ன பத்தி கேட்டிருந்தீங்க, நீங்க யார் சிஸ்டர், நீங்க யாரெல்லாம் டெல்லியில இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. என்ன பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா இப்ப திருப்பி பேசினா டைம் போயிட்டே இருக்கும். புதுசா வந்தவங்களுக்காக தான் சொல்றேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியை கனெக்ட் ஆயிடலாம். என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து க்ளோஸ் ஆகுறது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஸோ இதுதாங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணா செவ்வாய்க்கிழமை வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஜாயின் பண்றீங்கன்னா என் கூட வந்து கமெண்ட்ல வந்து ஒரு ஹாய் சொல்லி டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம்
அண்ணா அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க. அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல எல்லாத்த பத்தியுமே நான் வந்து ஷேர் பண்றேன், சரிங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்கிட்ட வந்து அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனாலதான். ஸோ அவ்வளவுதாங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.